DJ Miller. Creations. You want to tell me what the hell is going on here? It's a trap. நீங்கள் தொடர்ச்சியாக அணிந்திருக்கலாம் தாமரை எஃப்எம்மோடு. நீங்கள் அப்படியே இணையதளம் மூலமாக இணைந்து கொள்ளலாம். www.tamarifm.com ஊடாக ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக அப்படியே நீங்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை அப்படியே நீங்கள் அனுப்பி வச்சுட்டே இருக்கலாம். தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ டைப் செய்து உங்களுடைய கருத்துக்களை கவிதைகளை அப்படியே எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டே இருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து கவிதை மலையாக கொட்டுது ஃபயாஸ். ஆமாம் ஷரமி, திறமைகள் அப்படின்னு சொன்னதுமே வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மெசேஜ் வந்து கொண்டே இருக்குது. அதாவது வந்து கவிதையாக அப்படியே அனுப்பிட்டே இருக்காங்க நிகழ்ச்சியில். ஃபேஸ்புக் வழியில் கூட தான் சலோமி, அதாவது என்னை உங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. சலோமி, அதாவது அவங்க நீங்கள் கவிதை சொல்ல அந்த கவிதையை சொல்லிடுங்க சலோமி. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து இணைஞ்சிருந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காலம் வருமென்று காத்திருந்தால் ஞானம் சுழல்வது நின்றுடுமா, நேரம் வருமென்று காத்திருந்தால் கடலில் அலைதான் ஓய்ந்துடுமா, காலம் நேரம் கருதாமல் கடமையாற்றும் மனிதனுக்கு தோல்வி வந்து சேர்ந்திடுமா, மண்ணுலகம் அவரை மறந்திடுமா அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு அப்படி கவிதை அப்படி அதை அனுப்பியிருக்காரு. ரொம்பவுமே அற்புதம் 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 அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் அப்படியே இணைந்திருக்கலாம் 2 மணி வரை. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்காக வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி அப்படி நாங்கள் நடத்திட்டே வர்றோம் இல்லையா ஃபயாஸ்? ஆமாம் ஷலமி, அதாவது பாருங்க ஷலமி, நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். ஆமாம், ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் திறமைகள் எல்லாம் அடக்கப்பட வேண்டியவை அல்ல, விண்ணில் பறக்கப்பட வேண்டிய அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம இளைஞர்கள் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த திறமைகளை வெளிக்காட்டாத ஒரு பிரச்சனை தான். அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா ஷலமி? ஆமாம், வந்து தன்னம்பிக்கை வந்து அதாவது நம்மளுடைய இளைஞர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அப்படியே கொடுக்குற மாதிரி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கவிதை மலையெல்லாம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் வாயிலாக. அதே எங்களுடைய நேயர்களுக்கு அப்படியே நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெற்றி அருகில் தான் தோல்வியை கண்டு வெறுக்காதே நண்பா, வெறுக்க பார்க்காதே தோழா, வெற்றி அருகில் தான் அழுது கொண்டே பிறந்தோம், சிரித்து கொண்டே வாழ்வோம், முடியும் பார்ப்போம் வா, வெற்றி அருகில் தான் தீட்டி தீர்க்கக்கூடியதில்லை, தோல்வி திரட்டி தீர்க்கக்கூடியது. ஆம், நம் சக்தியை வந்து திரட்டி சந்தித்து காட்டுவோம் வா நண்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அருமையான ஒரு கவியை வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் வாயிலாக ஒரு நண்பர் வந்து இணைஞ்சிருந்து சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நிறுத்துக்கலாம் அப்படியே நெருங்கிட்டோம். நிகழ்ச்சி நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஃபயாஸ், நீங்கள் ஏதாவது நம்மளுடைய இளைஞர்களுக்கு ஏதாவது கருத்து அப்படி ஏதாச்சும் சொல்றதுக்கு உங்கள்கிட்ட இருக்குதா? கருத்துக்கள் அப்படின்னு சொன்னாலே சொல்லமே சொல்லப்பட நிறைய கருத்துக்கள் இருக்குது சொல்லாமே. ஆனால் நான் சொல்ல வர நம்ம ரசிகர்கள் நம்ம வியூவர்ஸுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், திறமைகளை தனக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. திறமைகள்ங்கிறது உண்மைக்கு வெளிக்காட்டப்பட வேண்டியவை. உங்கள் திறமைகளை நீங்கள் எந்த அளவுக்கு வெளிக்காட்டுங்களோ அதே போல தான் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். இப்போதே இளைஞர்களோட சமுதாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தனக்குள்ள திறமைகளை ஏன் வெளிக்காட்டம் இல்லை, எதுக்காக செய்கிறோம் அப்படி எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையாக தன்னோட லைஃப் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஆமாம், சிலர் வந்து அவருடைய வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறாங்கன்னு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இல்லைங்க, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவை. அந்த அர்த்தத்தை தேடணும்னு சொன்னால் அவங்களுடைய திறமைகளை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய இளைஞர்களுக்கு சொல்லிக்கொண்டு லாஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் பேஜ் வாயிலாக ஒருத்தர் ஒரு கவியை அனுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நீ தோத்துட்டு உன்னை முன்னாடி நின்று அலறினாலும் நீயே ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலையுமே எங்கேயுமே எப்போ உன்னை ஜெயிக்க முடியாது, விட்டு கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விழுந்து விட்டோம் என்று கண்ணீர் சிந்துவதை விட இழுந்து விட்டேன் என்று கூறி புன்னகை செய், உலகில் உன்னை வெல்ல யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்மளுடைய நேயர்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய இளைஞர்கள் வந்து உங்களுடைய திறமைகளை உங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளாதீங்க, வெளிக்காட்டுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஆமாம் ஷிலாமி, அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது இல்லையா, அதை விட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. ஆமாம், வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பிக்கை தான் முக்கியம். நம்ம தோத்திரம் அப்படின்னு சொல்றதை விட நமக்குள்ள அந்த அதாவது அதுவும் ஒரு படிப்பினியாக இருக்கும். நம்ம இன்னொரு ஸ்டெப் அப்படி நம்ம இன்னொரு படி முன்னேறதுக்குரிய ஒரு தருணமாக கூட இருக்கும் இல்லையா? ஆமாம் ஷிலாமி, அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் வழியாக ஒரு நண்பர் இணைஞ்சு சொல்லியிருந்தாரு, எல்லா பறவைகளும் மழைக்காலங்களில் கூடுகளில் அடையும், ஆனால் கழுகு மட்டும் மழையை தவிர்க்க மேகத்துக்கு மேலே பறக்கும், நீ கழுகாயிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனா இது ஒரு அப்துல் கலாம் சொல்லிய ஒரு கருத்து. ஆமா, இது அப்துல் கலாம் சொல்லிய கருத்து வந்து ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வாயிலாக வந்து அப்படியே எங்களுக்கு அனுப்பியிருக்காரு. ஓகே, நன்றி நேயர்களே. நாங்கள் அப்படியே நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். நாளை நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷாலோமி. நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஃபயாஸ். நன்றி நேயர்களே. ஆணியே புடுங்க வேணாம். Sari sari gama DJ Mira. Papa dani papa anni adicha papa dani papa ma drama gapa ma yema sari gama padani sari papa dani papa ma anni adicha papa ma drama gapa ma manase uyire kadaya tedandi kajila baathilu mataladi or kattila kannila gattaladi manase usure kadaya tedandi kajila baathilu mataladi or kattila kannila gattaladi opanda kaase maate